312 மில்லியன் ரூபாய் செலவில் கொழும்பு வெஸ்டியன் மாவட்டத்தில் மிதக்கும் சந்தை உருவாக்கப்பட்டது. அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவின் யோசனையில் 2014ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் அப்போதைய சுகாதார அமைச்சராக இருந்த மைத்திரிபால சிறிசேனவின் தலைமையில் இந்த மிதக்கும் சந்தை திறக்கப்பட்டது. அப்போது 92 வர்த்தக கடைகளுடன் பெய்ரா ஏரியில் நிறுவப்பட்ட அந்த சந்தையின் தற்போதைய நிலையை பார்த்தால் மிகவும் பரிதாபகரமான நிலையில் காணப்படுகின்றது என்றே கூற வேண்டும். உரிமம் இல்லாத தெருவோர வியாபாரிகளை நடைபாதையிலிருந்து இடமாற்றம் செய்வதும் சுற்றுலா பயணிகளை கவர்வதும் இந்த மிதக்கும் சந்தை அமைக்கப்பட்டதன் நோக்கமாக அமைந்திருந்தது. ஆனால் தற்போது அங்கு பல கடைகள் மூடப்பட்டதுடன் வியாபார நடவடிக்கைகளும் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளன. வெறுமனே ஓரிரு கடைகள் மாத்திரமே அங்கு இயங்கி வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மிதக்கும் சந்தையும் இலங்கை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உருவாக்கிய முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்பது சிறு வியாபாரிகளின் கோரிக்கையாகும்.